நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் நேற்று சொன்னதைப் போல, அதாவது சனியின் பாவத்துவம். சனி எப்போது முரண்பட்ட பலன்களை தருவார். ஏற்கனவே பாவியான சனி இன்னும் சில கெடுதல்கள், ஆதிபத்திய காரக கெடுதல்கள் செய்ய போகிறார் அப்படிங்கிறதற்கான ஒரு சனியின் பாவத்துவம் என்கின்ற மூன்றாவது நிலை. நான் அடிக்கடி சொல்வதைப் போல, சந்திரன் இருள் நிலைக்கு அருகில் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அமாவாசையை நோக்கி 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பு இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட சனியின் இயல்பை அடைகிறார். இருள் கிரகம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நான் உங்கள் மனசில் பதியறதுக்காக சில விஷயங்களை ஒளித்தன்மையோடு சுபத்துவம் பாவத்துவத்தின் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லும் பொழுது, சில நேரங்களில் உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தால் 2 சனிக்கள் இருக்கிறார்கள், பௌர்ணமி சந்திரன் இருந்தால் 2 குருக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா? அப்போ அந்த நிலைமையின் அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் அமாவாசை சந்திரனோடு தொடர்புகளை சனி பெறுகிறாரோ, இணைகிறாரோ, அமாவாசை சந்திரனால் பார்க்கப்படுகிறாரோ, அந்த மாதிரியான நேரங்களில் சனியின் பாவத்துவம் இரட்டிப்பு கூடுதலோடு அந்த சனி நன்மைகளை செய்யாத நிலைமையில் இருக்கும். அமாவாசை சந்திரன் என்பது ஏற்கனவே இருளடைந்த சனி. அப்போ அந்த ஏற்கனவே இருளடைந்த சனி தானும் கெட்டு இணைந்திருக்கும் போது, பார்த்திருக்கும் பொழுது மனதை, சந்திரனின் காரகத்துவங்களை தானும் இரிட்டேட் ஆகி அந்த பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் எல்லாருடைய ஜாதகங்களையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் நான் அந்த 7 9 இணைவது, 7 8 இணைவது, இது போன்ற அமைப்புகளெல்லாம் தாண்டி இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வலியுறுத்துகிறேன். அதாவது சந்திரன் ஒரு இடத்துல வலுவாகவே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். சந்திரன் ஒரு இடத்துல வலுவான ஆதிபத்திய அமைப்புகளை கொண்டிருக்கிறார். அதாவது சந்திரன் 9ஆம் அதிபதியாகிறார். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் 9ஆம் அதிபதி, பாக்கிய அதிபதி. 4ஆம் அதிபதி சனி. 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைந்தால் மிகப்பெரிய யோகம் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும். 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும், ஏன்னா கேந்திர கோணாதிபதிகள் இணைவது மிகப்பெரிய யோகம். அப்போ இங்கே 4ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணமாக அந்த 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 இதை கூட இப்போ போட்டு காட்டிடுறேன். சரி, இப்போ நம்ம போடுகின்ற ஒரு நிலைமையிலே வந்துடுவோமே. ஒரு எளிமையாக ஒரு அமைப்பில் அதை விளக்கி சொல்கிறேன். அதாவது பொதுவான மூல நூல்களில், அதாவது ஆதிபத்திய நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் இல்லாமல் உங்களை குழம்ப வைக்கின்ற சில சேர்க்கை அமைப்புகளை பற்றிய ஒரு அமைப்பு. இப்போது சந்திரன் சனி போன்ற பாவத்துவ அமைப்புகளை இங்கே காட்டலாம். இப்போது கட்டம் வருகிறது. இந்த கட்டத்தில் இப்போது ராசி கட்டம், ஒரு ஜாதக கட்டம் வந்திருக்கிறது. இந்த ராசி கட்டத்தில் ஒரு 3-4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு 3-4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் குழப்பமானது தான் 2 நிலைகளுக்கு. ஏன்னா சூரியனை பக்கத்தில் போட்டிருப்பேன், அதை விவரித்து சொல்கிறேன். இப்போது இங்கே தெரிகின்ற ஒரு விருச்சிக லக்னத்திற்கான அமைப்பை ஆரம்பித்து விட்டதால் இங்கே தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறார். அங்கே சந்திரன் நீச்சம். அதனை அடுத்து கும்பத்தில் சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சந்திரன் சனி சேர்ந்து சூரியன் முன்னோக்கி போட்டிருக்கிறதுனால அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சந்திரன் சனி தொடர்புகள் எப்படி கேந்திர கோணங்களையும் தாண்டி ஒரு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் ஆதிபத்தியங்களையும் தாண்டி எப்படி நல்ல கெட்ட பலனை தருகின்றன என்பதற்கு உதாரணமாக இந்த சனி சந்திர பாவத்துவ அமைப்புகளை போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் சூரியனை போட்டிருக்கிறேன், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 1க்கு 2 முறைகள் 4 முறைகள் 20 முறைகள் பார்க்கும்போது மட்டுமே சில விஷயங்கள் புரியும். நான் புரிந்து கொண்ட தன்மையில், வருடக்கணக்கில் ஆய்வு செய்து நான் புரிந்து கொண்ட தன்மையில் ஜோதிடத்தை நீங்கள் ஒரு வீடியோவில் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்பவில்லை. அது அவசியமும் இல்லை. ஆயினும் இந்த வீடியோவை புரியாத போது அப்படியே போட பார்க்க நிச்சயமாக புரிகின்ற ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு நிலைமையை சொல்கிறேன். முதல் நிலைமை என்ன? விருச்சிகம்.
விருச்சிக வீட்டில், விருச்சிக லக்னம்னு எடுத்துக்க வேண்டாம், விருச்சிக வீட்டில் சனி சூரியன் சந்திரன் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையை இரண்டாவதாக விளக்கலாம். அதனை அடுத்து ஒரு அமைப்பு என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சனி மூலத்திரிகோணம் என்கின்ற அமைப்பில் தன்னுடைய சிற வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சத்திற்கு அடுத்த நிலையாக சொல்லப்படக்கூடிய மூலத்திரிகோண அமைப்பில் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். அங்கே சூரியன் முன்னே போடப்பட்டிருக்கிறார். அங்கே முன்னே போடப்பட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு அருகில் செல்ல 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 சூரியனை நோக்கி போக 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 அவர் அமாவாசை போகிறார். சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது அவர் அமாவாசையில் இருக்கிறார். சூரியனை விட்டு விலகி 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 சூரியனுக்கு நேர் 7 வரும் பொழுது அவர் பௌர்ணமியில் இருக்கிறார். எல்லா லெவல்லையும் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப புரியாதவர்களுக்கு, ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்காக இதை சொல்கிறேன். இப்போது கும்பத்தில் சந்திரன் சனி சேர்க்கை போடப்பட்டிருக்கிறது. இந்த கும்பத்தில் சந்திரன் சனி சேர்க்கையில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஒளிநிலை சூரியன் மீனத்தில் இருப்பதால் இங்கே அவர் அமாவாசை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா மேஷத்தில் போட்டிருப்பேன். சனியின் ஸ்தான பலம் இங்கே இருக்கிறது, அங்கே சனியின் ஸ்தான பலம் இல்லை. அதாவது சனி நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்ச நிலையில் இருக்கின்றவர் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே சூரியன் முன்பு போடப்பட்டிருக்கிறார். ஆக இதுவும் அமாவாசை நிலைமை. ஆக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கீழே போட்டிருக்கின்ற சூரியன் சந்திரன் சனி முழுக்க அமாவாசை, அதற்கு அடுத்து போடப்பட்டிருக்கின்ற இருவேறு நிலைகள். இதுக்கு மேலே போட்டால் உங்களுக்கு கட்டம் குழப்பமாயிடும். விவரிக்கும் போது விளக்கத்தில் சொல்கிறேன். அதனால தான் கட்டத்தில் குழம்பிடுவீங்கன்றது 3 நிலைமைகளை மட்டும் சொல்லியிருக்கிறேன். எங்கே தடுமாறுவீர்கள் பலன் எடுக்கிறதுல, ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பலன்கள் தப்புகின்ற நிலையை அந்த முதல் நிலையை சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம் ஆகிவிட்டது. விருச்சிக லக்னம், இந்த விருச்சிக லக்னத்திற்கு 9 குடையவரும் 4 குடையவரும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆதிபத்திய ரீதிய பாவக வீடுகளின் வழியாக இங்கே எடுக்கும்போது, எங்கே பாவகம் ஒளிஞ்சு போகும், பாவகத்தை பற்றி, அதாவது சில பேர் சொல்கிறீங்கல்ல, கேபி சிஸ்டம் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் பாவகம் தான் பலன் தருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பாவகம் பலன் தர்றதுல முரண்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு. கேபி சிஸ்டத்திலேயே பலன் ஏன் வரலன்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிறீங்கல்ல, கேபி சிஸ்டத்திலேயே பலன் ஏன் வரல அப்படின்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிறீங்களா. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சுபத்துவம் பாவத்துவம் தான் தீர்வு தரும்னு சொல்கிறேன் இல்லையா. கேபி சிஸ்டம் என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான், மேலான ஆசான், என்னுடைய ஆசான் ஐயா ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா சொன்னதை போல நிச்சயமாக கேபி சிஸ்டம் ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஏன்னா சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் இல்லை. வேறு பலர் நினைப்பதை போல பாவகங்கள் ஏன் செயல்படலை அப்படின்றது இங்கே இந்த அமைப்பில், இப்போது நான் சொல்லக்கூடிய அமைப்பில் அது வந்துடும். ஆகவே இங்கே இப்போது நான் காட்டியிருக்கின்ற கும்பத்தில் சனி சந்திரன் சேர்க்கை விருச்சிக லக்னத்திற்கு அமையுமாயின், அங்கே 9 குடையவரும் 5 குடையவரும் இணைந்திருக்கிறார்கள். 9 குடையவரும் 5 குடையவரும் இணைஞ்சால் அந்த 2 பேருடைய தசை அப்படியே கொட்டணும். கீழே எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், விருச்சிக லக்னம்னே வச்சுக்குவோம், கீழே அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. கும்பத்தில் இருக்கக்கூடியது அவிட்டம் குரு, அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்குது, இந்த நட்சத்திரத்திலே இருக்குது, புரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்குது. உதாரணமாக புரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கட்டும், இங்கே சனி தசையோ சந்திர தசையோ பலன் தராது. சனி தசையோ சந்திர தசையோ 9, 4 குடையவர்கள், இதில் தான் உங்களுடைய பலன் தவறுகின்ற இடங்கள், பாவகம் செயல்படாத ஒரு தன்மைகள். இங்கே 2 இருள்கள் அமர்ந்திருக்கின்றன. சந்திரதசை வந்தவனும் சனி தசை வந்தவனும் எது வந்தாலும் சரி, சந்திரதசை வந்தவனும் மொத்தத்தில் உடனே மனசையும் காலி பண்ண போகிறாரு, இதையும் காலி பண்ண போகிறாரு, எது அம்மாவையும் காலி பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்துல 2 பேர் மிகப்பெரிய பாவர்கள், 2 சனி, அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இருள் சந்திரன். இங்கே அவர் பாக்கியாதிபதி என்பது சுபத்துவ பாவத்துவத்திற்கு முன்னாடி எடுபடவே எடுபடாது. அங்கே 4ஆம் இடத்தில் சனி சந்திரன் இணைவு, 4ஆம் இடத்துல இணைவு. சந்திரன் பாவத்துவ சந்திரன் அமாவாசைக்கு அருகில் இருக்கிறார், மிக அருகில் இருக்கிறார். வந்த உடனே அம்மாவை காலி பண்ணுவார், அம்மா சொத்துக்கள், சந்திரனுடைய அத்தனை விஷயங்களையும் காலி பண்ணுவார். ஒரே ஒரு நிலை இதற்கு விதிவிலக்கு என்ன, குரு சுக்கிர தொடர்புகள். குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் இதற்கு விதிவிலக்கு. கீழே எப்போ சார அமைப்புகள் எப்போ நடக்கும் அப்படின்றத பொறுத்து தான். எதுக்காக இந்த நிலையை மட்டும் சொன்னேன்னா, நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் இந்த நிலையை புரிந்து கொள்ளும் போது, சனி சந்திரன் இருவரும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார்கள், பாவத்துவமாக இருக்கிறார்கள், வேறு எந்த விதத்திலும் இல்லை. ஆட்சி என்பது நிச்சயமாக பாவத்துவம். ஏற்கனவே சந்திரன் இருள் நிலையோடு இருக்கிறார்.
அந்த வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டிற்கு 8ல் மறைகிறார். அப்போ 4ஆம் பாவகம் வலுவிழந்திருக்கிறது. 4ஆம் பாவகம் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறது. பாரம்பரிய நூல்களில் சொல்லப்படுகின்ற 9 கூடியவர்களுடைய பிரமாதமான சேர்க்கையில் இங்கே சந்திர தசையோ சனி தசையோ இருந்தாலும் கூட 2 தசைகளும் பலம் தரப்போறதில்லை. பாக்கியாதிபதியும் பலம் தரப்போறதில்லை, 4ஆம் அதிபதியும் பலம் தரப்போறதில்லை. இதை மாத்துறது சுபத்துவம் மட்டும்தான். ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கரனுடைய சேர்க்கை, இவ்வளோதான். அல்லது சுக்கரனுடைய பார்வை, குருவினோட சேர்க்கை, ஏதோ ஒன்று. அந்த சுபத்துவம் மட்டும்தான் இங்கே. அம்சத்தில் கூட சுபத்துவம் சரி எவ்வளவு கடுமையாக இருக்க போகிறது, எவ்வளவு குறைவாக இருக்க போகிறது, சந்திரனின் இருள் தன்மைக்கு ஏற்ப, சனி சந்திரனுடைய நெருக்கத்திற்கு ஏற்ப பலன்கள் நடக்க போகிறது. டிகிரி வைஸ் 8 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்களா, மனம் கெட்டது. கூடுதலாக இங்கே ராகுவே எங்கேயாவது தொடர்பு கொண்டுட்டாரா, மென்டல் ஆயிட்டார், பைத்தியம் ஆயிட்டார். சந்திரன் சனி ராகு சேர்க்க கம்ப்ளீட் இருட்டு. சந்திர தசை ராகு புக்தி, சனி தசை ராகு புக்தி. ஏதோ ஒன்று மனம் பாதிக்கப்பட போகிறது, தாய் பாதிக்கப்பட போகிறார், அவ்வளோதான். இந்த சுபத்துவ பாவத்துவம், இந்த பாவத்துவ சனியின் பாவத்துவ நிலையை புரிஞ்சுக்கிட்டாலே சுத்தம். சரி, இது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து அப்படியே 2வது நிலையாக எந்த லக்னம்னு வேண்டாம், கார்த்திகை மாதம் அமாவாசை, சனி அங்கே சேர்ந்திருக்கிறார். தாயும் தகப்பனும் ஆதரவு இல்லை, பாவத்துவம். அவர் எந்த லக்னமாக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாகவே இருக்கட்டுமே, தர்மகர்மாதிபதிகள் கெட்டு போனார்கள். லக்னத்திலேயே சேர்க்கை, லக்னம்ன்றது 2ஆம் பட்சம். எந்த இடமாக இருந்தாலும் காரகங்கள் அப்படியே கெட்டு போகுது. சந்திரன் நீச்சனாகி பலவீனமாகி இருள் தன்மையோடு சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக சூரியன் சந்திரன் இதெல்லாம் எப்போ நடக்கும், சூரிய தசை சந்திர தசை சனி தசையில் நடக்கும். சூரிய தசை நடக்கும்போது, சந்திர தசை நடக்கும்போது, சனி தசை நடக்கும்போது பார்க்கும். இது அனைத்திற்கும் நிவர்த்தி என்ன, அம்சத்தில் அப்படியே சூரியன். ஏன்னா விதி விளக்குகளையும் சொல்ல வேண்டியிருக்கு, டக்குன்னு பயந்துடுங்க எல்லாரும். இத்தனையும் சூரியன் அம்சத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். சூரியனின் பலம், சூரியன் சந்திரன் அம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளில் இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் புதனின் வீடுகளில் இருக்கிறாங்க. அம்சத்தில் சுப வீடுகள்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, 7 வீடு சுப வீடுன்னு சொல்லலாம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது கடகம், இந்த நிலையில் சந்திரனுடைய வீடு சுப வீடாகாது. முதல் 2 வீடுகள் அம்சத்தில், முதல் 2 வீடுகள் குருவின் வீடுகள். அதிலும் முதல் வீடு அப்படின்னு சொல்லப்போனால் தனுசை சொல்லியிருக்கிறேன், ஏன்னா மூலத்திரிகோண வீடு. அம்சத்தில் குருவின் வீட்டிலையும் சுக்கிரனின் வீட்டிலையும் புதனின் வீட்டிலையும் இருக்கும் பொழுது இங்கே ராசியில் இருக்கக்கூடிய சில நிலைகள் மாற்றப்படக்கூடிய தன்மை நிச்சயமாக வந்திருக்கும். அதை இங்கே ஓரளவிற்கு பாவத்துவத்தை குறைக்கக்கூடிய தன்மை. அம்சத்திலையும் அவர்கள் சனி செவ்வாயுடைய வீடுகளில் இருந்துட்டாங்க, இருள் சந்திரனுடைய சந்திரனாகவே இருந்துட்டாங்க. அல்லது சனி செவ்வாய் தான் மெயின். அந்த 4 வீடுகள் சிம்மத்தில் இருந்து விட்டார்கள். அதற்கடுத்து 5வது வீடு அம்ச பாவத்துவ வீடுகளில் இருக்கும்போது பாவத்துவம் கூடி நிற்கும். ஆகவே இங்கே சூரியன் சந்திரன் சனி போன்ற இந்த 3 வீடுகளில் இந்த மூவருமே இங்கே சனி சந்திர தொடர்புகள்ன்றதுனால அதை சொல்கிறேன். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, நான் சொல்கிற ரிசல்ட் 100% கரெக்டாக இருக்கும். பாவத்துவத்தின் அடிப்படையில் சந்திர தசை சூரிய தசை வரும்போது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம், தாய் தகப்பன் இல்லாத, தாய் தகப்பனால் விரயம், தாய் தகப்பனே விரயம், இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். சனி தானும் கெடுகிறார், அவரையும் கெடுக்கிறார். அப்படிங்கிற அமைப்பிற்காக உதாரணமாக போடுகின்ற ஜாதக அமைப்புகள் எங்கேயும் இந்த அமைப்பு இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்பெஷலாக உங்களுக்கு புரியணுன்றதுனால முதல்ல பாவக அடிப்படையில் சொல்லிட்டேன், 2வதாக அந்த வீட்டின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல 9 கூடியவர் இணைவுன்றதுலாம் இங்கே செல்லுபடியாகாது. பாவத்துவ அமைப்பில் 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது செல்லுபடியாகாது. அதே நேரத்தில் ஒரு குரு பார்த்துட்டார்னா அந்த 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் சுபத்துவமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் அந்த சுபத்துவத்தன்மை அப்படிங்கிற ஒரு நிலை. ஆகவே சரி, இதற்கு அடுத்த நிலை சனி சந்திர தொடர்புகள். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா மேலே என்ன போட்டிருக்கு, மேஷத்தில் சந்திரன் சனி, முன்பு சூரியனை போடப்பட்டிருக்கு, ரிஷபத்தில் சூரியன். அப்போ மேஷத்தில் சனி சந்திரன் இருக்கின்ற நிலைமையில் அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார். ஏற்கனவே தான் ஆதிபத்தியத்தை இழந்த நிலையில் சனி கெட்டால் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் அங்கே இன்னொரு இருளோடு பாவத்துவமாக இருக்கிறார். வக்கரமாற மாதிரியான நிலைமை இது. கொஞ்சம் குழப்பம்,
மீண்டும் மீண்டும் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது புரியும். ஏற்கனவே நான் சனி நீச்சமாகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சனி நீச்சமானாலும் கூட அதன் பிறகு மறைமுகமாக வலுவாக வேண்டும். எப்படி வலுவாகணும்? சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்புகளோடு பார்வை இணைவு போன்றவைகளோடு இருக்கணும். அது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். சந்திர கேந்திரத்தில் சனி இருந்தால் நீச்சபங்கம் என்பார்களே, இல்லை. இங்கே இந்த இடத்துல இதே சந்திரன் ஓரளவிற்கு ஒளியோடு இருக்கிற சந்திரன்னா நீச்சபங்கம் தான். அந்த நீச்சபங்கம் சனியின் ஆதிபத்திய அமைப்புகளை நன்றாக தரக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சந்திர கேந்திரத்தில் சனி இருந்தாலும் இந்த சந்திரன் பாவத்துவ அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பதால் இவர்கள் இருவருமே கிடக்கூடிய தன்மை. சந்திரன் அமாவாசைக்கு அருகில் போய்விட்டார், நாளைக்கு அமாவாசை ஆக போகிறார், இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் அமாவாசை ஆக போகிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் சனி ஏற்கனவே அங்கே நீச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் அங்கே அடைந்த பிறகு பாவத்துவம் அடைந்திருக்கிறார். ஆகவே சனியும் நன்றாக இல்லை, சந்திரனும் நன்றாக இல்லை. இந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சனியின் அத்தனை காரகங்களும் உங்களுக்கு வலுவிழக்கின்றன. சனியின் காரகங்களாவது நல்ல காரகங்கள் இல்லை. சந்திரனின் காரகத்துவங்கள் அத்தனையும் வலுவிழக்கின்றன. சந்திரனின் காரகத்துவங்கள் நல்ல காரகத்துவங்கள். பொதுவாகவே எவர் ஒருவருக்கு பாவத்துவமாக சனியும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் சற்று குழப்பவாதியாக இருப்பார்கள். அதுதான் ஒரு பெரிய விஷயம். சனி சந்திரன் சேர்க்க 6, 8, 12 இப்போ 9, 4 நான் கொண்டு வரல இல்லையா? 9, 4 அப்படி அமைப்புன்றதை நான் இங்கே கொண்டு வரல. அதே நேரத்தில் எங்கே எண்களை கொண்டு வரணுமோ, எங்கே ஆதிபத்திய வீடுகளை கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்துடுவேன். அப்போ உதாரணமாக கடக லக்னம், கடக லக்னத்திற்கு 9 சூரியன், கடக லக்னத்திற்கு 9 சூரியன். அந்த அந்த அமைப்பை வேணால் கூட போட்டு காட்ட சொல்கிறேன். கடக லக்னத்திற்கு 9 சூரியன். இப்போ இன்னொரு வீடியோவை கூட போட சொல்கிறேன். இப்போ இதே அமைப்பை தான் கடக லக்னத்திற்கு லக்னம்னு வந்துட்டேன். இப்போ இந்த லக்னம்னு வந்தாச்சு. இப்போ இந்த அமைப்பு தானே உங்களுக்கு அதைத்தானே காட்டியிருக்க சந்திரன் சனி. லக்ன அமைப்பாக இதை விருச்சிக லக்னத்திற்கு 9, 4 கூடியவர்களாக சொன்னோம். இந்த 9, 4 கூடியவர்களாக சொன்ன நிலையில் இப்போ இதையே பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக பாருங்கள். விருச்சிக லக்னமாக பார்க்காம கடக லக்னமாக பார்த்தோம்னா லக்னாதிபதி 8இல் மறைகிறார். லக்னாதிபதி 8இல் மறைந்து அட்டமாதி அதிபதியுடன் இருக்கிறார். 1, 8 கூடியவர்கள் சேர்க்கை. லக்னாதிபதி 8இல் மறைகிறார். ஒளிக்கிரகங்கள் 8இல் மறையக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதை போலவே அவர் அமாவாசை நிலையில் இருக்கிறார். இந்த ஜாதகர் கடுமையான குழப்பவாதியாக கடக லக்னம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம சொன்னது விருச்சிக லக்னத்திற்கு 9, 4 கூடியவர்களுடைய சேர்க்கை. 9, 4ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கை சுப சேர்க்கை. அந்த சேர்க்கை இங்கே பலன் தராதுன்றதை சொல்லிட்டேன். அந்த சேர்க்கை இங்கே பலன் தராதுன்னு சொல்லிட்டேன். அப்படியே லக்னத்தை மாற்றிக்கங்க. விருச்சிக லக்னம் வேண்டாம், கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், 8இல் சனி சந்திரன் இருக்கிறார். லக்னாதிபதி என்கின்ற அமைப்பு 9, 4 என்கின்ற அமைப்பு 1, 8 என்கின்ற அமைப்பாக மாறிவிட்டது. லக்னாதிபதி 1ஆம் வீட்டில் இருக்கிறார், 8ஆம் வீட்டில் இருக்கிறார், 8இல் மறைந்து இருக்கிறார். இங்கே நான் மறைவு ஸ்தானம் கொண்டு வந்துடுவேன். எண்களை பார்க்காதீர்கள்னு சொன்னதை கூட இங்கே மறைவு ஸ்தானம். ஒளிக்கிரகமாகிய லக்னாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். ஒளிக்கிரகங்கள் 2, 2 சூரியச்சந்திரன். சூரியச்சந்திரன் 6, 8, 12 மறையக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். 8இல் மறைந்திருக்கிறார். அதை விட மேலாக அவரை விட வலுக்கவே கூடாது. 1ஆம் அதிபதியை விட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவரை மோசமான எதிரியாக கருதக்கூடிய சனி இங்கே 8ஆம் வீட்டில், தன்னுடைய வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறார். ஆக ஒரு மாபெரும் இருளுடன் போய் இணைகிறார். இணைவதோடு அவரும் வலுவிழந்திருக்கிறார். அமாவாசைக்கு பக்கத்தில் என்ன நடக்கும் ஐயா? சந்திர திசையில் மனம் கடும் சுத்தமாக லக்னம். இந்த மாதிரியான அமைப்பில் சுபத்துவம் இல்லாத ஒரு நிலையில் நானும் இந்த பார்த்த ஜாதகங்களை தான் உதாரணமாக காட்டுறேன். இது போன்ற நிலையில் என்னுடைய ஒரு உறவினர் இருக்கிறார். கடக லக்னம், 8இல் சந்திரன், சனி சேர்க்கை, பாபத்துவம். சூரிய திசையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். சூரிய திசையில் சுக்கிரதசையோ சூரிய திசையிலையோ திருமணம் நடக்கும் பொழுது, திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவருக்கு அந்த சில அமைப்புகள் நல்லா இல்லை. சூரிய புக்தியா சந்திர புக்தியா என்னன்னு ஞாபகம் இல்லை. திருமணத்திற்கு 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன்பே இந்த ஜாதகத்தில் சந்திரன் வரும்பொழுது, இந்த குறிப்பிட்ட அமைப்பில் சந்திரன் வரும்பொழுது நல்ல விதமான
பலன்கள் இருக்காது அப்படின்னு மிக மிக தெளிவான ஒரு அமைப்புகள்லேயே சொல்லியிருந்தேன். சூரியன் ஏன்னா சந்திரன் இவர் வந்து மனம் அடிபட்டு போனவர்ன்ட்டு குறிப்பிட்ட ஒரு சந்திர புக்தியில் நான் சொன்ன அமைப்புகள்லேயே அந்த சந்திர புக்தியில் ஒரு மனம் பாதிக்கப்பட்டார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 20-30 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான அமைப்பு. இந்த அமைப்பு எனக்கு நல்ல கவனம் இருக்குது. இவரால் தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாதவரே இருப்பார். சுக்கிரன்லேயே என்னமோ திருமணமாகி சூரிய புக்தி சந்திர புக்தியிலேயே மனம் அடிபட்டு போனார். சந்திர புக்தி வரும்போது இவரால் பிரச்சனை இருக்கும். சுக்கிர புக்தியில் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அந்த சுக்கிர புக்தியில் தான் கல்யாணம் நடந்தது. அது மற்ற ஜோதிடர்கள்ட்ட அப்போ கொஞ்சம் சின்ன வயசு இல்லையா, மற்ற ஜோதிடர்கிட்ட கேட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி சுக்கிர புக்தியில் திருமணம் நடந்து சூரிய புக்தி வரைக்கும் நீடித்து சந்திர புக்தியில் மனம் பாதிக்கப்பட்டு கடைசி வரைக்கும், அதாவது மனம் பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே கண்டினியூ ஆகி அதற்கடுத்து வந்த அமைப்புகள்லாம் சரியில்லாமல் போய் மனம் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார். அதாவது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை. எங்கே சந்திரனோடு பாவத்துவ நிலையில் சனி சேருகிறாரோ அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும்ன்றதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக இதுக்கு வந்து ஒரு சரி, இதுக்கு நிவர்த்தி அப்படின்னு சொன்னால் குரு சுக்கிர தொடர்புகள் தான். சுபத்துவம், நம்முடைய சுபத்துவம் எத்தகைய பாவத்துவமாக இருந்தாலும் சிம்மத்திலிருந்து, இப்போ அந்த கடகத்தில் இந்த கும்பத்தில் சனி சந்திர சேர்க்க சிம்மத்திலிருந்து குரு பார்த்துட்டாருன்னா அத்தனையும் அடிவிட்டு போயிடும். ஆக எந்த இடத்துல ஆதிபத்திய ரீதியாக கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும், காரக ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சொன்னதை போல மனம் பாதிக்கப்படும், முடிவெடுக்க இயலாதவராக இருப்பார், தன்னம்பிக்கை சுத்தமாக போயிட்டு தொழில்களில் நஷ்டமானவனா ஒரு கடன் கப்பி வந்தவனை ஊரை விட்டு ஓடுறவங்க, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் செல்பவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி இருள் சந்திரனோடு சனி சேர்ந்த அமைப்புகளில் தான் இருப்பாங்க. அப்போ அது எப்போ நடக்கும்? அதுக்காக வாழ்நாளில் அது அந்த அமைப்புகள் வராத போது, வாழ்நாளில் சந்திரன் தசையே வரல, சனி தசையே வரல, அல்லது முன்பே முடிந்து விட்டது, அல்லது பின்பே ஒரு 60-70 வயசு, ரொம்ப முக்கியம். எத்தனைக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை கணிப்பது தான். அந்த சம்பவம் அந்த சந்திரனுடைய சில நேரங்களில் புக்திகளில் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். தசாநாதனுக்கு ஏற்ப தசாநாதனும் பாவத்துவமாக இருந்து புக்திகள் பாவத்துவமாக இருக்கும்போது அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். சில பேர் அதை கமெண்ட்டில் கூட போடுறீங்க, ஐயா புக்தியே தசா வரலைன்னா நடக்காதுன்னு சொல்கிறீங்களே, புக்திகளில் அந்த பாதிப்பு இருக்காதான்ற போது நிச்சயமாக இருக்கும். புக்திநாதனும் கெட்டிருக்கின்ற நிலைமையில் அவருக்கு எதிரியான தசாநாதன் வந்திருக்கும் பொழுது, தசாநாதனும் புக்திநாதனும் எதிரியாக இருந்து, தசாநாதனும் புக்திநாதனும் 6-8 இருந்து 6-12 இருந்து தசாநாதனும் புக்திநாதனும் பாவத்துவமாக இருக்கும்போது புக்திநாதனும் தன்னுடைய காரகத்துவ அமைப்புகளை, உள்ளார்ந்த அமைப்புகளை, இந்த பாருங்க, என் முதலாளி சரியில்லை, என் அதிகாரி சரியில்லை, என் முதலாளி அதிகாரி என்ன அந்த சரியாக வேலை வாங்குறவனா தான் நான் பயந்துக்கிட்டு வேலை செய்வேன். எந்த நிலையிலும் தசாநாதனுக்கு புக்திநாதன் கட்டுப்பட்டவன். ஆயினும் தசாநாதனே இருள் அமைப்புகளாக பலவீனமாக இருக்கின்ற அமைப்புகளில் புக்திநாதன் அந்த மாதிரியான அமைப்புகளை தானே கொடுப்பார் அப்படிங்கிறதும் ஒரு விதிவிலக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தசாநாதனை மீறி பலன் செஞ்சிட முடியாது. முதலாளி நமக்கு, அதிகாரி நமக்கு ஒரு நல்ல கமாண்டிங் பவர் உள்ளவராக இருந்தால் அவருக்கு பயந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம வேலை செய்வோம், பணிவாக இருப்போம். முதலாளி வந்து ஒன்றும் இல்லாதவன் லூசு பைய, அவன் எங்கே, அவன் சும்மா அவன் பாட்டா தண்ணி அடிச்சுட்டு எங்கே வீட்டில் இங்கே திடுறான் அப்படின்னா நமக்கு அந்த பயம் விட்டு போயிடும் இல்லையா? இதை போலத்தான் தசாபக்தி அமைப்புகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரன் சனி சேர்க்கை எங்கிருந்தாலும் தாய் மனது ஆகியவைகளை குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்புகளில் பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் என்பதை இந்த நிலைமையில் புரிஞ்சுக்கலாம். இது சனியின் இன்னொரு வகையான 3வது பாவத்துவம். சரிங்களா? அப்போ அந்த 3வது நிலை பாவத்துவத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகவே மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சனியின் பாவத்துவ இறுதி நிலையாக செவ்வாய் சனி போன்ற அமைப்புகளை பற்றி சொல்லிட்டு அதற்கடுத்து சனியின் வீடியோக்களை முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ராகுவின் வீடியோக்களுக்கு போகலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.